நம்ம ஒன்றில்லாத போது அழைக்கப்பட்டிருப்போம் பாருங்க. திறமை ஞானம் ஒன்று இல்லாத நம்முடைய பக்தி வருஷத்தை வேதத்தில் பார்க்கும்போது இள வயதுல உனக்கு இருந்த பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய பக்தியை பார்த்து ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய உத்தமத்தை பார்த்து கர்த்தர் அழைச்சிருக்க. நம்ம ஜெபத்தை பார்த்து தேவனுக்கு மேலே இருக்கிற நேசத்தை பார்த்து அழைச்சிருக்கிறாரு. நம்மளை நம்பி ஒரு வேலையை தர்றாரு, ஒரு தொழிலை தர்றாரு. இப்போ பார்க்கும்போது தொழிலை எப்படி நான் மேலே போக, இந்த வேலையில எப்படி நான் மேலே போக, உத்தமத்தை விட்டுற, பிரயாசத்தை கூட்டிக்கிற, மேலே போகணும் அப்படின்னா உத்தமத்தை மட்டும் காத்துக்கோ. கர்த்தரோட கரம் உணவு உயர்த்தும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:6 பார்க்கும்போது யார் உணவு உயர்த்துவா? யார் உன்னை உயர்த்துவா? அவருடைய பலத்த கரம் உயர்த்தும். இந்த வேலையை கொடுத்தது, இந்த தொழிலை கொடுத்தது, இந்த உயர்வை இந்த எல்லைக்கு நீ வந்திருக்கல, இந்த எல்லைக்கு உன்னை கொண்டு வந்ததும் அவர் உன்னை உத்தமத்தை கண்டு தான் ஒழிய உன் திறமையை கண்டு இல்லை. இனிமேலும் அடுத்த எல்லைக்கு போகணுனாலும் திறமையை அப்கிரேட் பண்ணிக்க என்ன செய்ய? உத்தமத்தில் நிலைச்சிட்டு போதும் கர்த்தர் உன்னை அடுத்த எல்லைக்கும் கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பார்த்தா 3 காரியத்தை தியானிச்சோம். நம்பர் 1, முதலாவது எது தியானிச்சோம்?